ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மெடிக்கல் டெர்மினாலஜி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அக்வர்ட். அக்வர்ட்னா பை பர்த் இல்லாமல் ஆஃப்டர் பர்த் டெவலப் ஆகக்கூடிய கண்டிஷன் தான் அக்வர்ட் கண்டிஷன். அக்யூட்னா ஒருத்தங்களுக்கு சடனாக ஏற்படக்கூடிய இல்னஸ் தான் அக்யூட். இதுக்கு வந்து அர்ஜென்ட் கேர் கண்டிப்பாக வேணும். அனிமியானா டெஃபிஷியன்சி ஆஃப் அயான். ஆனரிசம்னா என்னென்னா ஆர்ட்ரிஸோட இன்னர் வால் வந்து டைலேட் ஆகனால வரக்கூடிய டிசீஸ் தான் வந்து ஆனரிசம். ஆர்டிரோஸ்க்ளெரோசிஸ்னா ஆர்ட்ரியோட இன்னர் வால் வந்து ஹார்டனிங்காகவும் திக்கனிங்காகவும் ஆகிறது தான் வந்து ஆர்டிரோஸ்க்ளெரோசிஸ். ஆர்டரினா ஹார்ட்லேருந்து பிளட்டை வந்து அதர் பார்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய பிளட் வெசல் தான் வந்து ஆர்டரி. இந்த ஆர்டரியில் வரக்கூடிய டிசீஸ் தான் வந்து அத்திரோஸ்க்ளெரோசிஸ். இதில் என்ன ஆகுதுன்னா அதோட இன்னர் வாலில் வந்து ஃபேட்டி மெட்டீரியல் வந்து டெபாசிட் ஆகுது. ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன்னா ஹார்ட்டோட அப்பர் சேம்பர்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஈரகலராகவும் ரிதம் இருக்கும். அதுதான் வந்து ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். பிளட் கிளாட்னா பிளட் க்ளோயாகுலேஷன். பிளட் ப்ரெஷர்னா அந்த பிளட் வெசலில் வந்து அந்த பிளட் பாஸ் ஆகும்ல, அது என்ன ப்ரெஷரில் இருக்கோ அதான் வந்து பிளட் ப்ரெஷர். பாடி மாஸ் இண்டெக்ஸ்னால் ஒருத்தவங்களோட ஹைட் வெயிட் வச்சு அவங்களோட பாடி வந்து கரெக்டான வெயிட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுற ரேஷியோ தான் பாடி மாஸ்